ஆனால் பேச்சுலர் பசங்களுக்கு தாங்க தெரியும் வெளியில் எப்படி சாப்பாடு இருக்கும். ரூமில் சமைக்க முடியாமல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த ஹோட்டலில் செட் ஆகாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டல் மட்டும் ரெகுலராக போய் சாப்பிடுவோம். அந்த ஹோட்டலு வந்து நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஹோட்டலாக இருக்கும். அந்தமாரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட்ங்க. லவ்லாம் பண்ணுறாங்க, நம்ம பாட்டில் சாப்பிட்றோமா, பெற்றவங்களுக்காக சம்பாதிக்கிறோமா, ஜாலியாக இருந்துக்கணும். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா கர்நாடகா ஸ்டேட்டில் மேங்களூருங்க. மேங்களூரில் கூலூருங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி விஷயமா வந்ததுனால இங்கே லாட்ஜில் ராம்தேவ் லாட்ஜில் தங்கியிருக்கோம். இங்கேருந்து ஒர்க் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்ரு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டெய்லியும் போயிட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் செட் ஆகுமா ஆகாதான்னு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஈரோடு சேலம் அந்தமாரி ஏரியாவில் சாப்பிட்றதுனால வெளியில் வந்து பழக்கம் இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைமாக அதர் ஸ்டேட்டுக்கு கர்நாடகா ஸ்டேட் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம சில சாப்பாட்டு கடையில் பார்த்தா ஒத்துக்காது. அதுமாரி நான் வந்து இப்போ பார்த்தேன்னா நம்ம சரி சண்டே டைம் அந்த சைடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சி கோயிலுக்கு, அந்த சர்ச்சி கோயில் வழியாக ஒரு ஊர் இருக்குது. அந்த சைடு சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை, சின்ன கடை இருந்துச்சு, ஹோட்டலு. அந்த ஹோட்டல் பார்த்தோன்னா சரி டீ குடிக்கலாமேன்னு சொல்லி போய் குடித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா டீ குடித்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டீ கேட்குறப்ப அவங்க தமிழில் பேசுனாங்க. ஓகே தமிழான்னு கேட்டோம். ஆமாம் தமிழ் தான் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க என்ன ஊர் அப்படிலாம் கேட்குறப்ப அவங்க பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்காரங்க. உண்மையாலுமே சரியான பாசக்காரங்களாக இருக்காங்க நாகர்கோவில்காரங்க. ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, இதை பற்றி பேசினாவே எமோஷ்னல் ஆயிடணும் அப்படின்னு இதாக இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு 13. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னன்னா நம்ம வீட்டில் பார்த்துக்கிற மாரி அந்தளவுக்கு அந்த ஹோட்டலில் எமோஷ்னலாக பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம என்ன இப்போ மதியம் இதை பண்ணுக்கா, இந்த ரசம் வைக்கா, இங்கெல்லாம் ரசம் எந்த ஹோட்டலுமே கிடைக்காது. அப்படிங்கிறப்ப நம்ம ரசம்னு சொன்னால் அவங்க வச்சிடுறாங்க. அதேமாரி சாப்பாட்டில் மீன் எனக்கு டெய்லியுமே மீன் எனக்காக தனியாகவே எடுத்து வச்சுருவாங்க. அந்தமாரி ஒரு பாசக்காரங்களாக ஒரு அக்காவும் அந்த அண்ணாவாகட்டும் அக்காவாகட்டும் சரியான பாசக்காரங்களாக இருக்காங்க. அந்த விழாக்கு தாங்க இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நான் அவங்கள காமிக்கிறேன்னா என்னென்னு தெரியல. ஆனால் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாகர்கோவில்காரங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இங்கேயே இடம் வாங்கி இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஹோட்டல் மட்டும் 3 வருஷமாக இங்கே வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொன்னோம். அப்புறம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஹோட்டல் தான் போவோம். இந்த பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் ஒரு ஹோட்டல் சென்டிமெண்ட்டாக இருக்கும். ரெகுலராக அந்த கடையில் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இருக்கும். நாங்கள் அந்தமாரி தான் டெய்லியுமே 3 வேளை பார்த்தோன்னா அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ அந்த ஹோட்டல் எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்து நாங்கள் சொல்லாமலே இது இவங்க இந்த பையனுக்கு இவனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி எல்லாமே பண்ணி வச்சிடுறாங்க. 1 மாதம் இருந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா. போன மாதம் 13ஆம் தேதி வந்தேன். இன்றைக்கி இந்த மாதம் 13ஆம் தேதி கிளம்புறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதத்தில் நான் வந்து ரொம்ப ஆகிட்டேன். அவங்களோட நல்லா பேசிட்டு எப்போ போனாலும் அங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தான் வருவோம். வேறு லெவலுங்க. அவங்களோட மனசுக்கெல்லாம் அவங்களாம் நல்லா இருக்குங்க. அந்தமாரி அவங்க வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொன்னாவே அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க 40 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்காரங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், நான் வந்து சேலம். ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் வரும். ஆனாலும் தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. சீரியஸாகவே நம்ம ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் எங்கே கடை போனாலும் நம்ம தமிழில் பேசினாவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா தமிழில் பேசுகிறாங்களே அப்படின்னு அவ்வளோ இதுங்க அன்பு. எனக்கெல்லாம் இங்கேருந்து ஊருக்கு போகிறத ஒரு 1 வீக் முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே போனால் ஊருக்கு பசங்களோட சுற்றலாம் ஜாலியாக அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டேன். நாளைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் நீ வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட முடியாது எதுவுமே. இனி பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் எதுவுமே சாப்பிட முடியாது. மறுபடியும் வருவோமா வரமாட்டோமான்னு தெரியல. ஏன்னா கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமாக வந்தோம். அவ்வளோதான் முடிஞ்சுது. 13 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளம்ப போகிறேன் 13ஆம் தேதி. கிளம்பாத முன்னாடி கண்டிப்பாக அந்த ஹோட்டலை நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ போய் ஏதோ வீடியோ போடுறோம். ஆனால் ரொம்ப நல்ல மனசுங்களாக இருக்கிற அந்த ஹோட்டலை கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சே ஆகும்னு சொல்லிட்டு இதோட விளாக் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். நான் அதிகமாக அந்த ஹோட்டலை காமிக்கிறேன்னு என்னென்னு தெரியலைங்க. ஆனால் ஓரளவுக்கு காமிக்கிறேன். அவங்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். நம்ம ஊர் மாரி ஓட்டு வீட்டில் தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காகவே
மெனக்கட்டு நான்லாம் டெய்லியுமே மீன் சாப்பிட்றேங்க. எதனாலனா அவங்க எனக்காக வந்தது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, எனக்காக மெனக்கட்டு தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அந்த பையன் வந்தால் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஜென்ரல் ஷிஃப்ட்டு போயிட்டு வரப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கு போவேன் சாப்பிட. அப்போ 8:30க்கு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் அந்தமாரி ஒரு மனுஷன் யாராச்சும் வருவாங்க, யாருன்னே தெரியல. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ கனெக்ஷன், ஒரு வீட்டில் ஒரு பையனாக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அதனாலே அவங்கள பற்றி பேசி ஆகணும்னு சொல்லி அந்த வீடியோ எடுக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க இருக்காங்க. நான் வீடியோ பெருசாக காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. சீரியஸாகவே சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது வந்து உணர்த்துனது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டா கூட தோசையில் சர்க்கரை இருக்குது, குழம்பு சாப்பிட்டா அதில் உப்பு போட மாட்டேங்கிறாங்க. அந்தமாரி காரம் இல்லை. நம்ம ஊர் சைடெலாம் நல்லா காரம் வச்சு சாப்பிடுவோம். அந்தமாரியெல்லாம் ஒரு அனுபவம், இது பெரிய அனுபவங்க. அந்தமாரி ஒரு அனுபவத்தில் வந்து நமக்கு பிடிச்ச மாரி, நம்ம ஏரியாக்காரங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹோட்டல்னால் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாகர்கோவிலுக்கு ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். அந்த வழியில் போகிற வழியில் இருந்தது. அவங்கக்கிட்ட போய் சாப்பிட்றப்ப தான் நாங்கள் டெய்லியுமே நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்தமாரி தான் இருக்குது அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா. ஆனால் பேச்சுலர் பசங்களுக்குதாங்க தெரியும் வெளியில் எப்படி சாப்பாடு இருக்கும். ரூமில் சமைக்க முடியாமல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த ஹோட்டலில் செட் ஆகாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டல் மட்டும் ரெகுலராக போய் சாப்பிடுவோம். அந்த ஹோட்டலு வந்து நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஹோட்டலாக இருக்கும். அந்தமாரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட்ங்க. நான் நாளைக்கு கிளம்புறத நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இனி அந்த அக்கா கடையில் சாப்பிட முடியாது அவ்வளோதான் அப்படிங்கிற சொல்லிட்டு வருத்தப்படுறதா, அந்த மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இதேமாரி ஹோட்டலில் அக்கா அண்ணா அவங்க ஃபேமிலி இந்தமாரி தான் இருந்தாங்க, எனக்கு இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு லைஃப்லேயே இது ஒரு பாடமாக, ரொம்ப மிகப்பெரிய பாடமாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்தளவுக்கு ஒருத்தர் வந்து பாசமாக இருப்பாங்க. இந்தளவுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்லாமலேயும் பண்ணுறாங்க, நம்ம சொன்னாலும் பண்ணுறாங்க. அவங்க நினைக்கலாம் நீ யாரோ வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் நினைக்கலைங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிடிச்ச மாரி சமைச்சு போடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் 50 ரூபா அந்த மீன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 ரூபா கொடு போதும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லைக்கா நம்ம கம்பெனி தான் அமௌண்ட்டு பே பண்ணது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன மீன் ரேட்டோ அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நாங்கள் போட்டு விட்ருவோம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கிறப்ப நம்மளும் அந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்த ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து போட்டு சாப்பிட்றாங்க. அந்த ஹோட்டலில் அவங்களாம் எதாக இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றாங்க, கரெக்டாக காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க. எதனாலன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல மனசுங்களாக இருக்காங்க. அதனால தாங்க அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அந்த ஊர்லேயே ஒரு இடத்த வாங்கி இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, இந்த ஊருக்காரங்களாம் ரொம்ப நல்ல மனசுங்கப்பா, அதனால் நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம், இங்கே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இருக்கோம்னு. ஓகேங்க, இதோட வீடியோவில் போகலாம். நம்ம அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுதாங்க நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் நாம்தேவு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். அந்த சைடு போனால் அங்கே ஒரு சர்ச்சு கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சர்ச்சு கோயில் அந்த வழியாக தாங்க ஒரு ரோடு போகும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போகிற வழி. அந்த கடையில் தாங்க, அந்த கடை தாங்க டெய்லியுமே நாங்கள் இந்த வழியாக போய் கிராஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஹோட்டல் சாப்பிடாம நாங்கள் அங்கே போவோம். ஏன்னா நம்ம ஊருக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க சொல்லிட்டு போய் அங்கே போய் சாப்பிடுவோம். ஆனால் சீரியஸாகவே சொல்கிறேங்க, நான் வந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த கடையில் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 3 வேலையும் நான் 2 வேலையாகட்டும், லீவு கம்பெனி லீவு இருக்கிறப்ப ஃபுல்லாகவே அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுதாங்க ஹோட்டலு. ஹோட்டல் உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கடல் மீன். இந்த மீன் பேரெல்லாம் நமக்கு தெரியாது. எதுக்கா லவ்லாம் போச்சுங்களா, அப்புறம் எங்கே போய் லவ்? ஆமாம், லவ்வெல்லாம் பண்ணக்கூடாதுக்கா. நம்ம பாட்டில் சாப்பிட்றோமா, கத்தவங்களுக்காக சம்பாதிக்கிறோமா, ஜாலியாக இருந்துக்கணும். நம்ம பார்த்தா டெய்லியுமே நைட் டைம் பார்த்தீங்கன்னா தோசை, ஆம்லெட்டு, அப்புறம் மீன். அது கடல் மீன், என்ன மீன் தெரியல. டெய்லியுமே இதுதாங்க நைட்டு சாப்பிடுவோம் அந்த கடையில் போனால். யாருக்கு? அவருக்கா? அவர் சாப்பிட மாட்டாரு. எனக்கு தான் ஊற்றி இருக்காங்க இங்கே.
வீட்டுல தூக்கி போடுங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இதாங்க அந்த அக்கா அண்ணா கடை. ஆனால் இங்கே இருக்கிற இந்த கடை பார்த்தீங்கன்னா சின்ன கடை தான், நான் பயங்கர பாசமாக பார்த்துக்குவாங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையில். அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் சைடு எப்படி பேசுவாங்களோ அந்தமாரி இருக்கும். நல்லா இருக்குங்க அவங்க பேசுகிறதே. ஆமாண்ணா. இது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போகிற வழி. சிலர் பசங்களுக்கு சில ஹோட்டல் இருக்கும், இந்த ஹோட்டல் சாப்பிட்டா நல்லது, அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனசாக இருப்பாங்க, அந்தமாரி தாங்க இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் கனெக்டுங்க. ஏன்னா நம்ம இது பண்ணுக்கா அப்படின்னு சொல்லாத முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருவாங்க. டெய்லியும் அந்த சைடு போய் சாப்பிட்டு இந்த சைடு தாங்க இங்கே நடந்து வந்துட்டு டெய்லி ரோடு கிராஸ் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா நாம்தேவ் ஹோட்டல் லாட்ஜுங்க. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை.